ஹாய் டியர்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படிலாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லேப்டாப் ரொம்ப தூசியாக இருந்துச்சு. என்ன தான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலுமே தூசி வந்துகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது டைம் வந்து ஒரு 11:30 இருக்கும். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது வந்து ஒரு பக்கம் வந்து நல்லதும் கூட, ஒரு பக்கம் வந்து அதுவே கெட்டதாகவும் இருக்கும். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கெலாம் ஒரு மனசு கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கிட்டா தான் படிக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து படிக்கும்போது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு தடவை டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அகைன் உட்காந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நமக்கே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாயிரும். அதனால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். எதுக்குன்னு ஒரு டைம் வச்சுட்டு டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். டைம் வந்து இப்போ 12:45 மேலே ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சரி சாப்பிட்றதுக்கு கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போது எக் கிரேவி தான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சுட்டேன். சரி அப்படியே உட்காந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். சாம்பார் தான் வச்சுருந்தாங்க, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் சாம்பாரை சாப்பிட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சியை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட போனேன். ஈவினிங் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. சரி அதை ஏன் விடன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வழியாக மறுபடியும் உட்காந்துட்டு படிக்கிறதுக்கு. இது தான் நான் சொன்னேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அவ்வளோதான். நினச்சா உட்காந்து படிக்கலாம். நம்ம சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயத்தை வந்து எப்படியாவது ஒப்பேத்திடுறோம். அதை தான் முதல்ல நம்ம மாற்றிக்க வேண்டியது. அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு.
இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.